நிறைவு கருத்தை முத்தாய்ப்பாக முன்வைக்க நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். மணிப்பூர் மக்களுக்காக வருந்தி பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கே பரந்தூரிலே 1200 நாட்களாக மக்கள் போராடி கொண்டார்கள். அவர்கள் கண்ணுகளுக்கு ஏன் தெரியவில்லை? மேல்பாதி கிராமத்தில் தொடர்ச்சியாக மக்கள் போராடுகிறார்கள். அது ஏன் அவர்கள் கண்ணுக்கு தெரியல? மேல்மா கிராமத்தில் சிப்காட் வேண்டாம், எங்களுடைய விவசாய நிலத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று போராடுகிற அந்த விவசாயிகள் திமுக கண்களுக்கு தெரியலையா? அங்கே கொடுமையான சட்டங்களை போட்டு பாஜக முடக்குகிறது. ஆனந்த் டெல்டும் டேவை, கௌரி லங்கேஷை முடக்குகிறது என்பது குறித்தெல்லாம் அண்ணன் பேசினாங்க. ஆனா இதே திமுக ஆட்சியில என் மீது 14 வழக்கு, குண்டர் சட்டம், பேசினாலே வழக்கு, மீன் போட்டால் பாம்பு போட்டது போல கைது. இது கொடுமை ஆட்சி இல்லையா? நீங்க மணிப்பூர் தெரியுது, தூய்மை பணியாளர்கள் இங்க கிட்டத்தட்ட 14 நாட்கள் போராடுறாங்க. ஆகஸ்ட் 15 இரவு கொடியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை அடித்து கைது செய்த அரசு இந்த கொடுங்கோல் அரசு, பாசிச அரசு. அது உங்க கண்களுக்கு தெரியல. அங்க பிஜேபி என்ன பண்ணுதோ அதை நீங்க திமுக பண்றீங்க. இந்த சுந்தரபாண்டியபுரம் படத்துல சொல்றாரு, அவங்க அங்க எப்படியோ இங்க நாங்க, அது மாதிரி பிஜேபி அங்க எப்படியோ இங்க திமுக. அப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு கூட இருக்கு? கொள்கை ரீதியா, கோட்பாட்டு ரீதியா, சித்தாந்த ரீதியா மாற்றம் இருக்கு. ஆனா அடக்குமுறையில பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்று இருக்கு? அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 வருஷ ஆட்சி 4.5 லட்சம் கோடி கடந்து, 4 வருஷ ஆட்சி 5 லட்சம் கோடி கடந்து, மொத்தம் 9 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ் மகன் திட்டம், புரட்சி பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டத்தெல்லாம் போட்டு நீங்க 1000 ரூபாய் எந்த பெண்ணும் கேட்கல, ஆனால் அமைதியான வாழ்க்கையை கேட்கிறார். இன்னைக்கு சாதாரண ஒரு கல்லூரி மாணவி கோயம்புத்தூர்ல ஒரு ஆண் நண்பரோடு பேசிக்கொண்ட மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுது. ஆனால் இவர்கள் சொல்றார்கள் பெண்களுக்கான ஆட்சி என்று. மரியாதைக்குரிய அண்ணன் தங்கத்தமிழ்ச்சனுடைய பாராளுமன்ற தொகுதியிலேயே கனிம வள கொள்ளையத்து போராடிய ஒருவர் குத்தி கொலை செய்யப்படுகிறார். இவர்கள் சொல்றார்கள் காவல்துறையின் பொற்காலம் என்று. கடந்த வாரம் ராஜபாளையம் பக்கத்துல தேவதானம் அப்படிங்கிற கோயில்ல இரவு காவலாளிகள் 2 பேரு கோவில் உண்டியலை கொள்ளடிக்க வந்த கொள்ளை கும்பல் குத்தி கொலை செய்கிறது. கயத்தார்ல மதுபான கடையில இருந்து குடிச்சு கொண்டிருந்த 2 பேரை ஏற்கனவே கொலை வழக்கில் இருந்த ஒருத்தர் வந்து வெட்டி கொலை செய்கிறார். நித்தம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை. இதுதான் பாதுகாப்பான ஆட்சியா? இதன் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிற ஆட்சியா என்கிற கேள்வியை மரியாதைக்குரிய தங்க தமிழ்ச்சன் விடுறேன். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படி தெரியுமில்ல? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர் திருநெல்வேலியில பழைய பஸ் ஸ்டாண்ட் உண்டு. நான் வந்து சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் மாம்பழம் வைப்பாங்க. மாம்பழம் வைக்கும்போது போனோம்னா கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 பக்கத்தில் போனா 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிமுக ஊழல் செய்த அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். ஆட்சிக்கு வந்த பிறகு வாயை மூடிடுவோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடநாடு கொலையாளிகளை கண்டுபிடிப்போம். ஆட்சிக்கு வந்த பிறகு அமைதியாயிருவோம். அதுதான் கிலோ 10 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் மரியாதைக்குரிய ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த மாமன்றத்தில் எழுப்புறேன். அதே போல என்னுடைய அருமை தம்பி, என்னுயிர் தம்பி, என்னுடைய பாலியகால தம்பி லைலா மணி, லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாப்ல, தம்பி போட்டுக்கோம்ல. நானும் போய் இருந்து சென்ட் சேவியர்ஸ் துரைமுருகன் அப்படின்னு போட்டேன். சேவி ஸ்கூலு சென்ட் சேவியர் துரைமுருகன் போட்டுக்க போறேன். அது மாதிரி தம்பி சாட்டை, அது ஓட்டைனார். ஓட்டை தான், கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் 2012 நாங்க ஓட்டு கேட்டோம்னு. பாஜகவுக்கு மட்டும் இல்ல தம்பி, தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்டோம். ஏன் கேட்டோம்? என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம். செங்கோட்டையனுக்கு ஓட்டு கேட்கல. காங்கிரஸ் எடுத்து போட்டியிட்ட 63 தொகுதியில் 2011 ஓட்டு கேட்டோம். அதே போல 2012ஆம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்கிற ஒரு தமிழன், புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன், அங்கே தாராவி தொகுதியிலே அங்கே கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர். அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு நாம் தமிழர் கட்சி மேடையில் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றதுனால காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார். தமிழனாக கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்றால் நாங்கள் வாக்கு கேட்டோம். சரி, கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு ஓட்டு போட்ட நாங்களே பிஜேபி பீட்டிம்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 2014 16/4/2014 அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை
சூம் பண்ணுங்கயா. பாரத பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு? 27/4/2024 தேர்தல். ஆனா 16/4/2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு, இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. ஒரே வித்தியாசம். அந்த மோடி போடுறாரு ட்வீட், இன்னும் இருக்கு தம்பி, வித் நோட்டட் பிலிம் பர்சனாலிட்டி இன் தி சவுத் விஜய். கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போறா மோடிக்கு தான். இதுதான்டா பாஜக பி டீம். 2009 ஈழத்தில் இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடிய நாங்க எங்க? அந்த 2009 இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சியில இளைஞரணி பொறுப்பு கேட்ட விஜய் எங்க? கேட்டீங்களா இல்லையா? ஜோதிமணி சொல்றாங்க. இன்றைக்கும் ராகுல் காந்தியோடு இணக்கமாக இருப்பது யாரு? ராகுல் காந்தி வாரிசு அரசியல் செய்கிறார் இல்லையா? திமுக செய்து. உங்களால உங்க தலைவர் விஜய் ராகுல் காந்தி வாரிசு அரசியல், சோனியா காந்தி இந்த பிரியங்கா காந்தி வாரிசு அரசியல் பேசுவாரா? ஈழத்தில் இனப்படுகொலை செய்து காங்கிரஸ் என்று பேசுவாரா? அந்த இரட்டை நிலைப்பாடு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரே நிலைப்பாடு, தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இறுதியாக முடிச்சிடும். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. இந்த முறை மகிழ்ச்சியா பயிற்சியா? நாம் தமிழர் கட்சி வாக்குகள் தாவேக்காக்கு போயிரும், நாம் தமிழர் கட்சி ஓட்டுகள் அதிமுக போயிரும், நாம் தமிழர் கட்சி ஓட்டுகள் திமுக போயிரும் சொல்லி ஆருடங்கள், ஜாதகங்கள், ஜோதிடங்கள் பார்க்கப்படுகிறது. 2016 1.1 விழுக்காடு, 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடு, 2024 கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவன் தற்குறியோ கூமுட்டையோ கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவன் தேசிய தலைவர், எங்கள் உயிர் அண்ணன் மேதகவே பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன். தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தன், தமிழ் தேசியத்தை உயிராக நேசிக்கக்கூடியவன். எங்களுடைய ரெட்டமலை சீனிவாசனாரையும், அயோத்தாச பண்டிதரையும், கருணவீர காமராஜரையும், ஜீவானந்தையும், சிங்கார வேலரையும், எங்களுடைய கலியபெருமாளையும், தமிழரசனையும் தூக்கி சுமந்தவன் ஒருபோதும் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். நாம் தமிழர் கட்சிக்கு விடுகிற வாக்குல ஒத்த ஓட்ட கூட தமிழ்நாட்டில் எவனாலும் பிடிக்க முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கொள்கையற்ற இந்த கூட்டத்திற்கும் கொள்கையுள்ள நாம் தமிழர் கட்சிக்குமான போட்டி. ஊழலை செய்கிற அந்த கட்சிக்கும் ஊழலை ஒழிக்க எங்களுக்குமான போட்டி. பெரியார் தான் படிக்க வச்சாரு அந்த பக்கம், பெரியார் இல்ல காமராஜர் படிக்க வச்சாரு இந்த பக்கம். பெரியார் மட்டுமே தலைவர் அந்த பக்கம், பெரியார் இல்லையா எங்களுக்கு ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர், வஉசி, முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எங்களுடைய சீபா ஆதித்யநாத் எல்லோரும் பெரியார் இந்த பக்கம் என்கிற போட்டி தான் இங்க. தத்துவ போட்டிக்கும் தம்பி சொன்னது போல தற்குறிக்குமான போட்டி தான். ரசிகருக்கு நான் தற்குறி சொல்ல, தம்பி சொன்னாப்ல, நான் தற்குறி என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். விஜயே சொன்னதுக்கு அப்புறம் நான் அவரை தற்கொலை ஒருபோது அவங்களை அறிவாளியாக இருந்து போட்டோம். அதனால இது சித்தாந்தத்திற்கும் சினிமாக்காரருக்குமான போட்டி. எங்களை சினிமாக்காரன் சொன்னாரு, நானோ தம்பி இடுமானம் கார்த்திகோ சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வரல, புசியானது போல வரல. சீமானுக்கு ரசிகர் மன்ற ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல. எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வருகிறாரு. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம், என் தலைவன் பிரபாகரன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம். 3 முறை தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஓராண்டு 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான். 250 வழக்கு முடிச்சிருக்கேன், 250 வழக்கு பயப்படல. ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க. ஒத்த வழக்குக்கு 8 தேம்பாறு ஓட்டம், போலீஸ் ஸ்டேஷனில் கூட எவனும் ஓடலைய அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க? 15 வருஷம் குண்டர் சட்டம், என்எஸ்ஏ, என்ஐஏ எல்லாத்தையும் பார்த்து நிக்கிற நாங்க எங்க? எங்களை தங்க தமிழ் சொன்ன எடுத்து பேச எனக்கு துணிவு இருக்கு, உங்களுக்கு ஆண்மை இருக்கா, தெம்பு இருக்கா? கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி காலில் விழுந்த நீங்க பேசலாமா? 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்த பிறகும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்கிட்டே மோதிட்டீங்களா? இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அது நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். படத்துல பஞ்சு பேசல தம்பி அரசியல், நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல். அதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் லைலாமணி உள்ளிட்ட எல்லோரும் பார்ப்பீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி திரு சாட்டை துரைமுருகன்.